நான் ஊருக்கு போறேன், பஸ் வந்து டிலே ஆயிடுச்சு எனக்கு. இப்போ அங்க பஸ் டிலே ஆயிடுச்சு, நான் டென்ஷனாவே இருக்கேன். எப்போ வரும், என்ன வரும்? அவர் சொல்றாரு, அந்த கண்டக்டர், அந்த பஸ் கண்டக்டர் வந்து, இல்லைங்க இன்னும் 2 மணி நேரம் ஆகும். இப்போ வெயிட்டிங்க்கும் பேஷன்ஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. 2 மணி நேரம் நீ அமைதியா தூங்கலாம் அதே பஸ் ஸ்டாண்ட்ல. இப்போ அவர்கிட்ட சொல்லலாம், இங்க பஸ் வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்களா, ஒரு 20 நிமிஷத்தே வந்துச்சா சார், வந்துட்டு அவங்க எழுப்புவாங்க சார், இல்லை நாங்கள் லைட் எரியும் சார், அனௌன்ஸ் பண்ணுவாங்க சார். அப்போ அது வரைக்கும் சும்மா உட்காந்த இடத்துல அமைதியா உட்காரு. இதுதான் பேஷன்ஸ். உன்னால ஏதாவது பண்ண முடியுமா? பஸ் 2 மணி நேரம் லேட்டுன்னு ஆயிடுச்சு, ஏதாவது பண்ண முடியுமா? ட்ரெயின் 2 மணி நேரம் லேட் ஆயிடுச்சு, ஏதாவது பண்ண முடியுமா? அது மாதிரி சிலதுக்கு நடக்க வேண்டியது கொஞ்சம் தள்ளி போயிருக்கு, பதட்டப்படாத. ஆனா நடக்காம போயிடாது. இப்ப வர வேண்டிய பஸ் 2 மணி நேரம் கழிச்சு வரா மாதிரி, இப்ப நடக்க வேண்டிய விஷயம் 2 நாள் கழிச்சோ, 2 மாசம் கழிச்சோ, சிலருக்கு 2 வருஷம் கழிச்சோ, சத்தியமா உனக்கு நடக்க வேண்டிய நல்லது நடக்கும். உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். ஆனா நீ எப்படி இருக்கியோ அதை வச்சு அது கிடைக்கும் போது என்ஜாய் பண்ணும். என்ன பண்றாங்க, பஸ் வரல இங்க ஓடுறான், அங்க ஓடுறான், டயர்ட் ஆயிடுறான். அந்த ஜேர்னி இதுதான் அந்த பேஷன்ஸ்.